சீமானுங்கிற இனந்துரோகியும் வெளியே வந்து அதான் சொல்கிறான். சிவநாடாருங்கிற பொண்ணு எதுக்கு சாதி பேர் போட்டிருக்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறா பாருங்க அப்படின்னு உட்காந்துக்கிட்டு கேடுகட்டு போய் குடியார போய் பேசிகிட்டு இருப்பான். இன்னொரு பெணந்தின்னி ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கான், மோகன்ஜின்னு ஒரு நாய். அந்த நாய் என் பேர் என் அடையாளங்க அப்படின்னு வந்து பேர் கூட ஒரு ஒட்டுண்ணி மாதிரி வர்ணப்பேரை வந்து சேர்த்துக்கிட்டு இருப்பான். இங்கே இந்த இந்து மத கட்டமைப்பு வர்ணாசிரம சிஸ்டம் வந்து அந்த வர்ணத்தின் அடிப்படையிலோ சாதியின் அடிப்படையிலோ எல்லாருக்கும் அதே பெருமிதத்தை கொடுக்குதா அப்படின்னா கிடையாது. ஏன்னா இந்த இந்து மதத்தில் எந்த இரண்டு சாதியும் சமமானது கிடையாது. எந்த இரண்டு சாதியும் சமமானது கிடையாது. நாங்கள் இங்கே இந்த பக்கம் இந்த மாதிரி, நீங்கள் அந்த பக்கம் அங்கே அந்த மாதிரி, நாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க சில கூமட்டிங்க. எந்த ரெண்டு சாதியும் கேட்டகரி, இப்போ எம்பிசி பிசி ஓசி இதெல்லாம் இருக்குல்ல, எஃப்சிலாம் இருக்குல்ல, எந்த கேட்டகரிக்குள்ளே வர எந்த சாதியும் ரெண்டும் சமமானது கிடையாது. அதுதான் இந்த இந்து மதம். எல்லா சாதியும் ஒரு சாதிக்கு மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே அவனாக கற்பனை பண்ணி நினச்சிப்பான். நீங்கள் அங்கே எப்படியோ அப்படி, நாங்கள் இங்கே இப்படி அப்படின்ட்டு இருப்பான். ரெண்டு பேரும் சேரும்போது உன் வீட்டில் நான் பொண்ணு எடுத்துக்கலாமா, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கலாமா, சம்மந்தம் வச்சுக்கலாமா, உறவு வச்சுக்கலாமா அப்படின்னு போகும்போது, இல்லை உங்களை இங்கே இப்படி ஏதோ சொல்கிறாங்களாமே, அங்கே அப்படியாமே, நாங்கள் உங்களை விட சிறப்பான ஆண்ட பரம்பரை பெருமையை வச்சுருக்கோம் அப்படின்னு பேச ஆரம்பிப்பான். இந்த சாதிய கட்டமைப்பு அனைவருக்கும் சமமான ஒரு 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 சுயமரியாதை வாழ்வை உறுதி செய்யாது. அது அப்படியான ஒரு நிலைக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. சாதி இழிவுக்காக, ஒடுக்குமுறைக்காக உருவாக்கப்பட்டது தான் சாதி. எந்த இரண்டு சாதியும் சமமானது கிடையாது.